நாங்கள் ஊழியத்துக்கு வரும்பொழுது எங்கள் சம்பளம் 3000 ரூபாய். ஆனால் அன்னைக்கு ஜீரோல ஆண்டவர் ஆரம்பிக்க வைத்து கர்த்தர் இன்னைக்கு கண்மலையில் உயர்த்தி வச்சிருக்கார். அந்த நாளில் கர்த்தர் சூழ்நிலையில் கர்த்தர் எங்களுக்கு விசுவாசத்தை கற்றுக் கொடுத்தார். ஆண்டவர் எதிர்பார்க்கிறது தாவீது தேவனுடைய இருதயத்தை அறிந்தவராய் இருக்கிறார். அப்போ சவுல் விரோதமா வரான், பெலிஸ்தியர்கள் விரோதமா வராங்க, கோலியாத்து விரோதம், எவ்வளவு யுத்தங்கள் தாவீது. நீங்க கூட யோசிக்கலாம், ஏன் எனக்கு மாத்திரம் அந்த பிரச்சனை, எனக்கு போராட்டம்? ஏன்னா அந்த பிரச்சனை வழியா தான் கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். உங்க பிரச்சனைக்கான சொல்யூஷன் ஆண்டவர் ஏற்கனவே முன்குறிச்சு வச்சுட்டாரு. நானே உனக்கு ஷீல்டா இருக்கேன், அதுக்கப்புறம் உனக்கு என்ன பயம்? நம்ம எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஷீல்டுக்கு எபிரேய மொழியில மாகேன் என்று சொல்லுவார்கள். யெகோவா மாகேன், your God is your shield and your protector. கர்த்தரே அந்த சூழ்நிலைக்குள்ள இறங்கி வந்து உங்களுக்காக அற்புதத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க. ஏசேக்கு முடிஞ்சா என்ன, சித்தன்னா முடிஞ்சா என்ன, கர்த்தர் உங்களுக்கு ரெஹவோத்தை வைத்திருக்கிறார்.